செம்பரம்பாக்கம் அருகே உள்ள கல்குவாரி ஏரி நிரம்பி கருப்பு நிறமாக மாறியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியின் அருகே உள்ள சிக்கராயபுரம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் மழைநீர் தேங்கியிருந்தது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரி வறட்சி அடைந்ததால் கடந்த காலங்களில் சென்னை மக்களின் தேவைக்காக கல்குவாரியில் இருந்து குடிநீர் எடுக்கப்பட்டு சென்னை மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஒரு சில நாட்களாக பெய்த கனமழையால் கல்குவாரிக்கு நீர்வரத்து அதிகரித்து ஏரி முழுவதும் நிரம்பியுள்ளது. இதனால் கல்குவாரி முழுவதுமாக மாசடைந்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கல்குவாரியும் கருப்பு நிறமாக மாறியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் பழனி கல்குவாரியை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மக்கள் கல்குவாரியில் உள்ள நீர்களை குறைக்க களங்கள் அமைக்க வேண்டும், கணிசமான நீரை தேக்கி வைக்க தடுப்புகளை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் பழனி, நான் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுக்கு முன்னால் மலைக்குவாரி செஞ்சு ஒடுக்கப்பட்ட பள்ளம். இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே இந்த 2006 இந்த குவாரி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின பிறகு இந்த பகுதியில் யாரும் மக்களை பார்க்கறதில்ல. எப்போ மழை பெஞ்சாலும் பள்ளம் நிரம்பி இந்த பக்கம் தண்ணி வெளியேறி கிராமத்தில் போய் வெளியே போகுது. போகிறதுக்கு உண்டான வழி இல்லை. இது வழி யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பொதுவாகவே இந்த தண்ணி ரொம்ப காரணம்னா பூந்தமல்லிருந்து தண்ணி கொண்டு இங்கே விட்டாங்க. பூந்தமல்லி தண்ணி கொண்டு இங்கே விட்டதுனால இந்த குவாரி ரொம்ப போய் தண்ணி இப்போது அது மாதிரி பூந்தமல்லி தண்ணி இங்கே வராது. அப்படி போய்டும், அந்த சைடு காட்டப்போர் சைடு போயிடும். ஆனால் இப்போ பூந்தமல்லி தண்ணி கொண்டாந்து இந்த அமைச்சர் நேரு அந்த தண்ணியை காவல் எடுத்துக்கொண்டு இந்த குவாரியில் விட்டாங்க. கேட்டால் சென்னை குடிநீருக்காக தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. சென்னை குடிநீருக்கு வர தண்ணி தான் இது. ஆனால் அதுக்கு உண்டான வெளியே போகிறதுக்கு உண்டான வழி ஏற்படணும்ல. இப்போ தண்ணி நிரம்பி நிற்குது. மேலே இந்த மலைப்பள்ளந்து மேலே தண்ணி போனால் எங்கே போவாங்க மக்கள்? போவாங்க கொள்ளைச்சேரி கிராமம் 3000 மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்கள் அப்படி சொல்கிறது சுத்தமாக வருதா தண்ணி? ஆமாம், காவால் சுத்தமாக வருதா? எல்லாம் கழிவுநீர் தான். இப்போல்லாம் இந்த மழையில் ஒரு வருஷத்துக்கு வர மழை பெய்யுது, எல்லாம் கழிவுநீர் தான் வரும். நேரு ஒரு காவா கட்டினாரு, அந்த காவா இருக்கிற கழிவு. ஆமாம், அவர் காவா கட்டினா இங்கே பாருங்கள் தண்ணி கருப்பாக பாருங்கள். தண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்மெல் வருது, கருப்பாக இருக்குது. இந்த பக்கத்தில் ஜுரம் வரப்போகுது. எதனால் கருப்பாக இருக்குது? அது கழிவுநீர் தான். இல்லை கழிவும் கொட்டுறாங்க. அது பூந்தமல்லி அது மேப்பூர் இந்த நஷ்டப்பட்ட தண்ணி தான் இங்கே வருது. அந்த கழிவுநீரெலாம் காவல் கொட்டுறாங்க. அந்த சிக்கன் இதெல்லாம் போடுவாங்க எல்லாத்துக்கும். அந்த காவல் அந்த காவல் அடிச்சு தேங்கிச்சுங்க. தண்ணி தேங்குது. ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை. பார்க்குற போது கொள்ளைச்சேரி இந்த கிராமம் ஒரு எல்லாம் எஸ்சி பீப்புள். இவங்களாம் யாருமே வேறு எந்த காஸ்ட்டும் கிடையாது, எஸ்சி பீப்புள் தான். அவங்க தான் எந்த வசதியும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது. நாளைக்கு ஒரு டெங்கு காய்ச்சலோ இல்லை ஃபீவர் வரும்போது அவங்க யார் காப்பாற்றுது? அரசாங்கம் தான் காப்பாற்றணும். இந்த அரசாங்கம் நம்பி யாருங்க செய்ய போகிறாங்க? யாரும் வரத்தில்லை. தலைவர் போகிறது கிடையாது, எம்எல்ஏ வரது கிடையாது, அமைச்சர் வரது கிடையாது. யாரும் இது மக்கள் பார்த்தும் கிடையாது. இப்போ நான் கூட காலையிலேருந்து இன்றைக்கி மலையம்பாக்கம் ஃபுல்லாக பார்த்து இந்த பக்கம் வந்துருக்கோம். இங்கே பார்க்குறது மனசு ரொம்ப வேதனை ஆகுது, வயிறு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா இந்த தண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இது பாருங்கள். நீங்களே பார்த்தீங்க கரையேலுக்கு தண்ணி. இந்த பள்ளத்தில் தண்ணி எப்படின்னா அப்படியே அந்த தண்ணி எடுத்து அள்ளி குடிக்கலாம் அப்படி இருக்கும் ஒயிட்டாக தண்ணி. இன்றைக்கி பார்த்தா ஒரு சேகாடு கால தண்ணி விட்டு இன்றைக்கி ரொம்ப கருப்பாக தண்ணி. ரொம்ப நோய் தொற்று அதிகமாக வரும். குடிநீர் பயன்படுத்தலாம். இதுக்கு மேலே பயன்படுத்த முடியுமா? அது என்ன பண்ணுறது? மெட்ராஸுக்கு தெரியுமா இந்த தண்ணி இப்படி தான் தெரியும்? மெட்ராஸுக்கு தெரியாதுல்ல. மக்கள் அது சென்னை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட குடிநீர். அவ்வளோனா தெரியும் அவங்களுக்கு. தண்ணி பற்றி தெரியாது, நமக்கு தான் தெரியும். இங்கே இருக்கிறோம், குடியிருக்கிறோம், இங்கே குடும்பம் இருக்கிறோம். இந்த ஏரி பற்றி நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏதோ தண்ணி வருது, அவங்க குடிக்கிறாங்க, மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சென்னையில். இப்போ 2 வருஷமாக கேட்குறாங்க அது தடுப்பு நடவடிக்கை எதுவும் கண்டுக்கல. இது வரைக்கும் 2 வருஷமாக கேட்குறோம். அந்த தண்ணி கொண்டு விட்டீங்க, தண்ணி எப்படி வெளியே போட்டு கேட்டால் யாரும் அதை பற்றி ரெஸ்பான்ஸ் கிடையாது. அது மக்களுக்காக யாரும் பாடுபடுற அரசாங்கம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களாம் கொள்ளையடிக்கணும், போய்ட்டு சம்பாதிக்கணும். இதுதான் அவங்க வேலையில் இருந்தால் மக்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அவங்களுடைய ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த தொகுதியில் இருக்கிற யாருமே தட்டி கேட்க ஆள் இல்லை. தண்ணி எவ்வளோ நேரத்தில் ரொம்ப எப்போ பகுதிக்கு வரோம்? நைட்டு ரொம்பிடும். மழை பெஞ்சு நைட்டு ரொம்ப வெளியேறும் தண்ணி. வெளியேறி அந்த பக்கம் காவாவும் கிடையாது. சதுப்பு நிலத்தை பிளாட் போட்டு விட்டுறாங்க. தண்ணி அப்போ ஓடும் அடிச்சுன்னு போய் பாரு. எல்லாம் காசாக பில்டிங் கட்டுறாங்க. அது சதுப்பு நிலம். அந்த பக்கம் தண்ணி போய் ஆகணும். ஆனால் இப்போ எங்கே அந்த பக்கம் போக முடியும்? கிராமத்தில் போயிடும். காமராஜ் தெரு,
கக்கஞ்சி தெருவு பாரதியாத்து 3 தெருவும் பாதிக்கப்படும். குட்டிமலைன்னு ஒரு இது அந்த அம்பேத்கரோட கொஞ்சம் வரும். ஆனால் இருந்தாலும் ரொம்ப பள்ளத்தக்க அந்த காமராஜர் தெரு கக்கஞ்சி தெரு பாரதி தெருலாம் இந்திரா தெருலாம் வந்து அதில் வந்து ரொம்ப பள்ளமான தெரு. என்ன பண்ணுன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி வச்சு இது வந்து பார்த்து சர்வே பண்ணி இந்த இடத்த வந்து ஆய்வு செய்து இந்த ரோடை அகலப்படுத்தி ரோடு ஃபார்ம் பண்ணி இந்த இடத்த வந்து மண்முட்டை வச்சு அடுக்கணும். இது வந்து பஞ்சாயத்து ரோடு. இது வந்து நேராக அந்த சர்வீஸ் ரோடு போய்டும் அந்த ரோடு. நாங்கள் எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்து பார்த்தோம். இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு முகந்தரம் எதுவுமே இல்லை. அதனால் இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்காக இந்த அரசாங்கம் இல்லை. மக்களுக்காக இந்த அரசாங்கம் இல்லை. உண்மையாக சொல்கிறோம், நாங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த சாலையை இந்த ரோட்டை வந்து லிங்க் பண்ணால் அந்த ஓவர் ரோடு போய் சேர்ந்துடும். ஸோ அந்த லிங்க்கு அவுட் ரோடு போய் சேர்ந்து விளைப்பலாம். ஆனால் அதை பற்றி யாரும் இது வரைக்கும் யூனியனில் வந்து பார்க்கல, பஞ்சாப் தலைவர் பார்க்கறது கிடையாது, இந்த சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கறது கிடையாது, யாருமே பார்க்க வரது கிடையாது. வந்து பார்த்தா தான் தெரியும். நாங்களும் தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தாச்சு, ஆர்டிஓட மனு கொடுத்தாச்சு. இது வந்து சர்வே பண்ணி இது வந்து யூனியன் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் உள்ளாட்சித்துறைக்கு நான் ஒப்படைச்சுன்னு நான் சொன்னோம். இது வரைக்கும் வந்து யாரும் வந்து பார்க்கல. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களோட நான் நேற்று பேசினேன். என்ன அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அரசாங்கம் வந்து டெய்லி எங்களுக்கு வந்து வேலை கொடுத்தாங்கன்னா வேணால் உங்களோட சாலினுக்கு நான் போகிறோம். இது வேலை மழை நாள் கூட உங்களோட சாலினு வைப்பாங்களா? ரொம்ப இது சரி கேவலமாக ஆச்சு வந்துருக்குது.